என்னாச்சு? மற்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மணி ஏந்திருக்கு. ஆமா, சாமியாரு எங்க? எதுக்கு? இந்த சாமியார் எங்க? சாமியாரு சத்திரத்துலதான் இருப்பாரு. சத்திரத்துல தர்ற சாமியார கேட்கல, இங்க மேடையில தெரிஞ்ச ஒரு சாமியார் எங்க? ஏன் அவ்வளவு அவசியமா இருக்கு? ஆசீர்வாதம் வாங்கட்டேன். ஆமா, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் மண்டைய புழக்கிறது. ஆசீர்வாதத்துல பணம் தான் வாங்கியிருக்காராம். குழுலையா? அவருக்கு தெரியாது ஆசீர்வாதத்தை. மண்டே துறக்க போறேன். ஹலோ, சாமி அடிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இவ்வளவு விவரமானாலும் தாயா அடிக்கப்படாது, சாமியார அடிக்கலாம். ஹலோ, சாமியை கூட அடிக்கலாம், திட்டலாம், வையலாம், கஷ்டம்னு வந்து கொடுக்கும்போது. ஆனா அடியார்களை தொடர்ந்து நினைக்க கூடாது. அடியார்களை தொடக்கூடாது, அது நியாயம். சரி, இவர் அடியார் இல்ல, அடியாளு. அடியார்னு எதை வச்சு சொல்றீங்க? காலத்தை நொறுக்கி மூக்குப்படியா போட்டுக்கிறோம்னாருக்கு எவ்வளவு சேட்டை பாத்தீங்களா? எவ்வளவு அவன் அறிகிறேன் வரட்டு, அவன் நான் பொள்ளக்கிறேன் என்ன நேட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் பேசினா உங்களை தான் பேசிக்கிட்டு இருந்தாரா? நெசமாவா? அழகு சாமியாரை தூக்கிட்டு வா. கம்பெனி கொடுத்தவனே நீங்க 2 பேரும் தானே இப்ப என்கிட்ட நடிக்கிறீங்களா? முதல்ல உங்களைத்தான் போடணும். நாடகத்துக்கு தானே? நீங்க பக்கம் மேலாம போயிட்டீங்க, அதனால உங்களை விடிய காலம் போட்டுக்கிறேன். எதுக்கு? இப்ப இருந்தால போடுறேன். நாடகம் வாங்கிருக்கீங்களா? போடுறேன் போட்டே தர்றேன். அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்களா? இந்த போடுறது ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கான். இரு மலைகளும் போது கண்ணை குத்திப்படாதியா, ஏற்கனவே அரை பார்வையில தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. சரவணன் யார்? அந்த சரவணன் நீர் வர காரணம் கொடுமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்தாயா செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க, நீர் கடப்புக்கு கண்கண்ட மருந்து. அதுதான். அப்படி இருப்பாங்க. எதுல? அதுலதான். ஏய், எதுல நீ கேட்கல? பெருவரல்ல. நல்ல வேலை. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே வருடி உடனே போவா. செப்பமையா செப்பரையா, அதுக்கு தனி ஆள் வருவாங்கயா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எவக்கு தெரியும். தெரியுமோ? 5 மணி சங்கு வளர்க்குது. ஓ தெரியும். ஏய், தெரியுமோ என்று கேட்டேன். அவ்வளவு லாங் போகாதியா, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும் அங்கனுக்குள்ளே போய் வரும். செந்தமிழ் நாடொன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடொன்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று. பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன் என்று பிறக்கணும். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டுமே. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? அது பார்க்கவே முடியாது. என்ன சிறப்பு! தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும், புண்ணியம் செய்யணும். தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் எப்படி பேசுறாங்க தமிழ்ல? அதையும் செவியார கேட்கும் பொழுது அதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்க
கவனிக்கல. கவனிங்களே, 3 தலைமுறையை தோண்டி எடுக்கிறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். எப்படி இதெல்லாம்? படிப்புச்சா? சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த அமிழ்த அமிழ்தென்று ஒலிக்குமாம் அந்த தமிழுடைய அமுதம். அடடடடட. எப்படி அது தமிழ் பா? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா? தமிழுக்குள்ளே ம். ம். அமிழ்து ம். அமிழ்து இருக்கிறது ஐயா. ஆமையா, ஆமை. சுண்ணாம்பு சவத்தில் சாஞ்சிட்டேன் போல இருக்கு. ஆமா, ம். எப்படி இதெல்லாம்? படிப்புத்தேன். ஆ? சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னால் பாடி தேனை காதிலே ஊற்றியது போல் பார்க்கிற பார்க்கிற தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே அதற்கு தேன் போல. பாஸ், பாஸ், என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சீன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ரெஸ்ட் எடுக்க கூடாது. ப்ளீஸ் கம். வாங்க 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 வாங்க. என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும்னு தான் ஏறாமலே வச்சிருக்கேன். தொர்ராசினால நான் கெட்டு குடிச்சவரா போனேன். அவர் என்ன பண்ணாரு? புழங்குனா பழசா போயிரும்னா. சரியா தானே சொல்லியிருக்காரு. இப்ப புழங்காமலேயே பழசா போயிரும் போல இருக்கு. புழங்காமலே பழசா போயிடுச்சா இல்ல புழங்க முடியாம பழசா? அதான் முடியாமலாம் இல்ல. நல்ல வார்த்தையா சொல்லுங்க. தொர்ராசி மாதிரியே பேசாம. இன்னும் என்ன, எப்பவுமே முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. இப்பதானே சொன்னேன் நல்ல வார்த்தை பேசணும்னு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர் எழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டாமல் செய்திருக்கிறார். விளையாண்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பான யாம் அறிவோம், அதை நாம் தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்தில் எதுக்கு அர்த்தம்? இறைவன் ஏற்படுத்திக் கொடுத்தான். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? யாம் உரையாடவன் எம்மோடு அந்த உரை தாங்களும் உரையாடவன் என்பதற்காக இந்த மேடையிலே எம்மையும் உண்மையும் அழைத்து எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, உமது இலக்கியம் பெரிதா, எமது கவி பெரிதா, உமது கவி பெரிதா, எமது திருக்குறள் பெரிதா, உமது திருக்குறள் பெரிதா என்பதை உணர்த்ததற்கு ஒரு மக்கள் ஒன்று கூடி எம்மையும் அளவுதான். உம்மா புடிச்சு தள்ளிட்டு இருந்தா நான் எப்படியே பேர் வாங்குறது? என்ன பேச்சு பேசுற நீ? என்ன கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க நீ? யாரு இருக்கு? அறிவாளி பயங்கரமான ஆள் அப்படின்னு பேர் சொல்லிட்டு போயிட்டாரு. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க நீ. யாரு? ஏய், நான் எதுக்கு இங்க வர விடாம நான் தடுத்துங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டியா? புராணம் பெரிதாங்கிற புராணம் பூன்னு சொல்ல வர. சொல்லுவேன். ஒரு நாகரிகமான பேச்சு வராத உனக்கு? என்ன நல்ல தமிழ் உச்சரிக்க தெரியாத வந்தது யாரு? அவர்கிட்ட என்ன பேசணும்? ஒரு புராண இதிகாச இலக்கியம் கவி எதாவது ஒன்று பேச வேண்டியானையா? அசிங்கமா பேசிட்டு இருக்க, கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு மரியாதை என்னன்னு தெரியாதா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. அடி முட்டாளா நீ? உன்னைய போய் நான் சந்திக்க வந்தேன் பாரு. நிறைய விஷயங்களை பேசுவோம். என் மனசுல எவ்வளவுலாம் வந்து ஒரு பேசணுங்கிற ஒரு எண்ணம், ஆசை, அவாலம் இருந்துச்சு. போ இவர் அறிவாளிக்கு 3 பாதியா. வர்றவன் அறிவாளி வழியை விட்டு ஒதுங்கி வருவேன். ஏன்னா இங்க இருந்து வர்றவன் வழியில வரட்டுங்கிறதுக்காக. இங்க இருந்து போறவன் அறிவாளி, இவனும் வழியை விட்டு ஒதுங்கி போவேன். அதான் அறிவாளிக்கு 3 பாதை. இவன் நடப்பது ஒரு வழி, அவன் வருவது ஒரு வழி, ரெண்டுமே நடப்பது ஒரு வழி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. இங்க இருந்த வர்றவன் அறிவாளி என்ன மாதிரி ஒதுங்கி போயிடுவேன். உன்ன மாதிரி முட்டா பைய குறுக்க பாதையில தான் வருவேன். முட்டாளுக்கு ஒரு பாதை. வர்றவனு முட்டாள், போறவனு முட்டாள். எப்படி ஒதுங்குவாங்களா? பாதியில போய் முட்டிக்கிட்டு தான் கிடப்பாங்க. முட்டாள் தான் நின்றுட்டு இருக்க நீங்களா? உன்ட்ட போய் நான் என்னையா புராணம் பேசுறது, என்னையா இதிகாசம் பேசுறது?
என்ன இலக்கியம் பேச கொண்டு போய் நான் கட்ட கல்வி வீணா போயிரும் போல இருக்கு. போ படிச்சவங்கள வச்சுருவேன். இல்லையா யோ வாயா போய் அடிச்சு போல வச்சுருவேன். மூக்காந்து தெரிச்சு போங்க. யாருகிட்ட மரியாதை பேசுறா? என்ன மரியாதை? என்னது? பட்டுன்னு தட்டுன்னு பல்லு புறம் கொண்டு போங்க. யாருகிட்ட? என்னையா வாயா போயாங்கிற? ஆமா அப்படிதான் பேசுவேன். முட்டா பையா அப்படித்தானே பேசுவேன். அறிவாளி நல்லா பேசுவேன். நான் தான் முட்டா. ஏய் காடி மாப்பிள்ள திடீர்னு மாப்பிள்ளைங்கிற என்னைய இங்கடி ஓடுற தப்பிச்சு ஓடுறியா? என்ன மாப்பிள்ளைங்கிற என்னைய? அப்படிதான் பேசுவேன். முட்டா பையா அப்படித்தானே பேசுவேன். அறிவாளின்னா நல்லா பேசுவேன். அதான் முட்டா பையலாச்சே. ஒன்றை நான் எதுக்கு பேசுறேன்? பேசணும் அப்படி. அறிவாளி தானே. இந்த முட்டா பையில சமாளிச்சு போங்க. முட்டாள்கிட்ட போய் நான் அறிவாளி நான் தான் அறிவாளி நிரூபிக்க முடியாது. அப்படிலாம் போக முடியாது. பட்டுன்னு ஒரே அடி பொடனையோட சேர்த்து அடிச்சு விடுவேன். வர வர மரியாதை ரொம்ப குறையுது. முட்டா பைய அப்படித்தான் பேசுவேன். நீர் தானியா சொன்னீர் முட்டா பையனு. தொராஜனை எதுக்கு வம்பளத்து விட்டுருங்க? நீர் தானே அப்ப முட்டா பையன் சொன்னரு. ஆமா அப்புறம் ஒழுங்கா என்கிட்ட பேசணும். அப்புறம் முட்டா பண்ணி தான் சொல்லுவேன். முட்டா பையதான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் முட்டா பையதான். கேட்கற கேள்விக்கு ஒரே பதில் சொல்லணும். நீ என்ன கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றது? பட்டுன்னு அடிச்சு விடுவேன். ஒரு மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். படான்னு கை நின்றேன். முட்டா பைய அப்படித்தான் நிற்பேன். ஏய் இங்க வரு. இந்த அடிக்கிறேன் போறேன் குத்துறேன் கொல்றேன் எல்லாம் சொல்லக்கூடாதியா? அப்படித்தான் பேசுவேன். முட்டா பைய அப்படித்தான். வாயா எங்க அப்புறம் வாயா இல்லையா? ஏய் இந்த நாடகத்துல வர முடியாது. நான் நடத்தணும்னு நினைக்கிறியா? நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண வாயா 10 ரெண்டுல ஒரு 10 ரூபாய். இந்த இடம் யாருக்கு சொன்னா? உங்க அப்பா நம்பி தலைவர். இதோட தெரியல உங்க அப்பா நம்பி தலைவருக்கு சொன்னான். அது முன்னாடி. இப்ப என் பேர்ல இருக்கு. உன் பேர்ல இருக்கு. நான் எப்படி நம்புறது? ஈஸி போட்டு பாரியா போயா. இ சேவை மையம் இன்னைக்கு என்ன இடத்துல இருக்குது? 2 மணிக்கா இருக்குது. அதுக்கு நானே உனக்கு காலைல போய் பாருங்க. அதுவும் நான் நிக்க முடியுமா? அதுவும் எனக்கு தேவையில்லை வேலை. எங்க அப்பனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டேன். இப்ப இந்த இடத்துக்கு தலைவர் நான் தான். 7 பேர்ல மூத்தவனுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க பூரா கஞ்சா குடி போயில காலை புலந்து கிடக்காங்க. சரி இளையமே அறிவாளியான்னு அவன்கிட்ட கொடுக்க வேண்டியானே? அவங்க பூரா சோறு ஓட்டா போதும் என் காலை கட்டி பிடிச்சி கிடக்கேன். இப்ப இந்த இடத்துக்கு தலைவர் நான் தான். அப்புறம் தொண்டை நாடியா குறிஞ்சி நிலைமையா? தெரியுமியா? இப்ப தொண்டை நாடு. இந்த நாடு இப்ப என் கையில் இருக்கு. இந்த இப்ப நான் முட்டா பைய இல்லையா? இந்த நாடு உன் கையில இருக்குன்னா முட்டா பையில கையில இருக்கு. சரி பாருங்க நம்ம தொண்டை நாடு பேர் கையில இருக்கு. தொண்டை நாடு உன் கையில இருக்கு. உன் கையில கொடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா நம்பி தலைவர் முட்டா பைய கையில இருக்கு. அதுக்கு என்னப்பா உனக்கு? இப்ப நான் தான் ஆட்சி பண்றேன். அதுக்கு என்னப்பா? என் ஆட்சிக்கு கட்டுப்பட்ட இடத்துல நான் இருக்கேன். உனக்கு நிக்கிறது யாரடா? போயடா. என் ஆட்சிக்கு கட்டுப்பட்டடா. அதுக்கு என்னப்பா? நான் தான் தலைவர். அதுக்கு என்னடாப்பா? தலைவர் நான் தலைவர் பேச்ச கேட்கணும். இந்த நீ தலைவர்னாலே முட்டா பையன். சரி சொல்லு என்னடா பேச்ச கேட்கணும்? என்ன பேச்ச? நான் தலைவர். முட்டா பைய தலைவர். அதுக்கு என்னப்பா? இப்ப நான் சொல்றதான் கேட்கணும். உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். பேச்சே இருக்கக்கூடாது. தலைவர் மீறி பேசக்கூடாது. என்னையா சொல்ற? மரண தண்டனை காலையில 4 மணிக்கு உனக்கு தூக்கும். உனக்கு எத்தனை மணிக்கு தூக்கம்? 2:45. யோ அதல்ல தூக்கு தண்டனை சொல்லு. 4 மணிக்கு. அதுவரை உங்களை ஜெயில போட போறேன். யாரங்க வருவான் பாருங்க என் தளபதி சிங்க குட்டி. வாடா 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 வாடா. குருட்டு முண்டை. ஏய் யாரையா போத்துறது? நீ தாண்டா மோதன கூட்டுப்பல. ஏன் மேதாண்டா மோன. இங்க மோதிட்டு அங்க இருக்க கண்ணு தெரியுமா தெரியாதா? கண்ணு சரியா தெரியல. கண்ணாடி வாங்கி வச்சிருக்கேன். 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்படின்னு சரியா தெரியல. 3 கண்ணாடி எதுக்குடா லூசு? ஒரு கண்ணாடி வச்சாதா? ஒரு கண்ணாடி 3 கண்ணாடி வச்சிருக்கேன். எதுக்கு? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. இப்போ அந்த 3வது கண்ணாடி எதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. உனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். கொஞ்சம் திரும்பி பார். நம்ம பழைய கையி. பழைய கையா? என்னடா 2 பேரும் ஜெயில இருந்த மாதிரி பேசுறீங்க? என்னை கேட்காம இந்த வேலையெல்லாம் செய்யாத. வந்தவங்கள லுப்பாட்டி வச்சு போய். ஹலோ, கால் படுது மேல, தலைவர் மேல கால் படுது. அப்பா மூடியே திறக்காம தண்ணி குடிக்கிற ஒரு ஆள் நீர் தானையா? ஒருவரின் ராசியில் 9 கிரகம் ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது மூடியை திறந்தும் குடிக்கலாம், திறக்காமலும் குடிக்கலாம். பாட்டில் இல்லாம கூட குடிக்கலாம். ஆமா, நம்ம வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நம்ம ஊர்ல மழையெல்லாம் எப்படி பெய்யுது? எல்லா ஊர்லயும் தண்ணியாத்தான் பெய்யும். கட்டி கட்டியாவா விழுங்க? விசாரிக்க வேணும். ஏய் ஏறு, எதுக்கு இப்ப யாரை கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வச்சிருக்க? நம்ம ஊர்லயும் தண்ணியா தான் போகுது. எதுக்கு சேர் போட்டு உட்கார வச்சிருக்க?
என்ன விஷயம்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு, தெரிஞ்சவர் தானே. ஏண்டா இருந்தாலும் விருந்தாளியா? ஆ, தூக்கு தண்டனை கைதி. தூக்கு தண்டனை கைதியா? அவரை ஏன் சேர் போட்டு உட்கார வச்சிருக்கே? நீ தான்டா முதலிய சேர் போட்டு உட்கார வச்ச. நான் தான் உட்கார. எதிரியா ஆ. ஐயா, அட முடியாத மனுஷனை போட்டுக்கிட்டு முடியாத மனுஷனுக்கு எதுக்கு நீ தூக்கு தண்டனை? உடம்ப சரி பண்ணில மறுபடியும் தூக்கு தண்டனை கொடுக்கணும். டேய், ஆளை கொண்டு லாக்அப்ல போடு. லாக்கப்ல ஒரு தான் நிற்கிறது. முடியாத மூலம் இருக்கும் போல இருக்கு. சைஸ பத்தியா குண்டி அடைச்சு வை. குண்டியில நகர்ந்துட்டு போனாலும் போயிடுவாப்ல. அப்படியா? ஏங்க நீங்க என்ன தவறு பண்ணிய? தூக்கு தண்டனை இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? அவன் முட்டா பைய எது கொடுத்தானே அவனுக்கே தெரியல. தெரியல. அந்த முட்டாளுகிட்ட வேலை பார்க்கறேன்னா நான் எப்படி இருப்பேன்? சர்வே முட்டாள். 2 வார்த்தை பேசிடுவா. ஓ, உங்களை நான் காப்பாத்திடுவேன். ஓடிடுவேன். நடந்தா போல உடச்சுனா நான் சொல்றேன் கேள். கொண்டு லாக்அப்ல போடு. 2 வார்த்தை பேசிக்கிறவா? எத்தனை 22 வார்த்தை பேசிட்டு இதோட. ஆமா, உயிர் போனா வராது. நான் உங்களை காப்பாத்துறேன். டவுசர் பையில காசு இருக்கா? ஏய் நான் ஆசையை வருத்தவனியா? டவுசர் போற டவுசர் தான். டவுசர் போற பழக்கமே இல்லை. உங்கால எப்படி? எங்கால் பிறந்ததுல இருந்து உன்னை கேட்டாங்களா என்ன டவுசர் டவுசர்? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. பெரிய அதிசயம். நாங்க மட்டும் டவுசரை ஒதுக்கி விட்டு அடிச்சுட்டு இருக்கேன். டவுசரை கழட்டுறதெல்லாம் ரெடியா இருக்கேன். அடிக்கா இல்லையே. இப்ப என்ன செய்யணும்? கொண்டு ஜெயில போடு. இப்ப பாருங்க, சொல்லிட்டேல்ல. தம்பி தர இன்னும் நொட்டா நான் கூட்டிட்டு போ. துண்டை கட்ட வேணாமா? நீ என்னை கட்ட போ. சரி சரி. இப்ப பாருங்க, ம். அந்த இடம் தான் கிடக்கும். அந்த ஓரமா போங்க, அந்த ஓரமா போறேன். போய் சண்டி எடுத்தோம்னா உனக்கு நடக்க முடியல, முதுக பிடிச்சி சவிடல். துற சொல்லுங்க. இந்த ஆள் என்னைய போடுறாப்லையா? இன்னைக்கு நான் ஆளை சொல்லி முடிச்சு விடுறேன். நீங்க போட போறீங்களா? இன்னைக்கு போடுறேன். நிஜமாவா? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லிடவா? யாருக்கும் சொல்லக்கூடாது. 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சு விடுறேன். சரி. காலில் கருவாட்டை கட்டி விடுறேன். நாய் இழுத்து கொண்டு அங்கே சேர்த்துறேன். சரி சரி. ஆளெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது. சரி. நான் சொல்ற மட்டும் செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல அந்த ஆளை குட்டியா சாமி. தந்தை பிரம்மா டைலாக்லாம் பேசக்கூடாது. தலைவர்கிட்ட கேட்டு தான் பேசினேன். எதா இருந்தாலும் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒரு சலுகை தர்றேன். தூக்கத்தண்ணை கொடுத்துட்டேன். இருந்தாலும் பாவமா கிடக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். பொறுப்பு ஐயனாட்டை விடலாம்னு இருக்கேன். வாங்க பொரியா பொரியா அவசரப்படக்கூடாது. பொங்கச்சு வரைக்கும் அப்படி அலையிற கொஞ்ச நேரம் இல்லையா? ஐயனார்கிட்ட போய் ஒரு சீட் எழுதி போடுவான். ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன். 1.5 கோடி ரூபா விழுகுது. இன்னொரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். 2 கோடி ரூபா விழுவேன். விடுதலைன்னு வந்துட்டா நீங்க ஓடிடலாம். விட்டுருவேன். மரணம்னு வந்துட்டா ஐயனார் வாசல்ல உங்களுக்கு போடுறது தான். வராது எனக்கு மரணம்னு. வருதாவே அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, போங்க. சந்தோஷம். அங்க போக கூட போய் எழுதிட்டு போய் எழுதுறாங்க, கூப்பிடுறாங்க. எழுதுறியா இல்லையான்னு பார்க்கணும்ல. தலைவர் பேச்ச மீற கூட போய் ஜெயிலில் உட்காரணும். டேய் சீட் ரெடியா? ரெடிங்கய்யா. ஆமா, நீங்க கோயில்பட்டியில் ஓடல சீட். அது என்ன? அந்த சீட்டு வரவே இல்லை, போச்சு. என்ன கால கேட்டா? சரி. ஆமா, நான் சரி. எழுது. எழுதிடவா? ம். பூனா சிவமயம், உடப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ். இரு. இன்னாருமே இன்னாரு. என்ன அந்த ஆளு வெளில பத்திரம் எழுதுறியா? நான் சொல்றதை எழுதுறேன். சரி, நான் சொல்றத எழுதுடா. யாரு சொல்றதை எழுதுறாங்கிற? யாரு சொல்றத எழுதுடா. டேய் டேய் யாருடா டேய்ங்கிற? யாரடா டேய்ங்கிற? போட்டு போட்டு. உன்னத்தாண்டா. உன்னத்தாண்டா. பேப்பர் பத்தாவது போல இருக்கு. இது எப்படி எழுதுது? ஊனா போட்டு இஸ்டு போடணுமோ? ஊஸ். ஏய் லூசுப்பல, இது அடி. அதான் அடி. ஏய் அது எழுதாத. சொல்ல வேண்டியானு அதை எழுதாத. என்னங்க எழுத சொல்லி போட்டு படுத்துறானே. டேய் இன்னும் நான் சொல்லல, இனிமேல் தான் சொல்ல போறேன். இன்னும் நான் சொல்லல. அந்தால போடுறதுக்குள்ள என்னைய போட்டுறியா போல இருக்க. நான் சொல்றது மரணம். அப்படியா? இப்ப எழுதுறேன் பாருங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறியா? ஆமா. மரணம் மாசு மரணம். நீங்க பாட்டெல்லாம் பாடி தள்ள வேண்டாம். எழுதிட்டேன். எழுதி அதை மடி. மடிச்சிட்டேன். அதை எழுதணுமா மடிக்கணுமா? சீட்டை மடி. அடுத்த சீட் எடு. எடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன எழுதுவேன்?
ஐயப்பா அதுல மரணம் இதுல விடுதலை. இதுலயும் மரணம்னு எழுது. ஐயனார் வலிமையான தெய்வமா இருக்கும் போது எந்த சீட்டை எடுத்தாலும் கோயிந்தா போடுறது அதுக்கேத்தான் எழுது. யாரு பெத்த பிள்ளைய பொருளை விட்டுட்டு போற விட்டுவிட்டு உயிர் சரி என்ன எழுத மாட்டேங்குது. அவ்வளவுதான். இனிமேல் ஒரு நேரம் பக்கம் பக்கமா எழுதுச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப பக்கமா தான் எழுதுது, தள்ளி போக மாட்டேங்குது. எங்க உங்க பேனா அதை கேட்கவே வேணாம். உன்னை நான் கேட்க சொன்னா சரி சரி இதுல எழுதிட்டேன், மடி மடிச்சிட்டேன். யா சாமியார் எழுதணுமா மடிக்கணும். மடி சாமியாரை கூப்பிடு. சாமி வாங்க சாமி வாங்க, நல்ல நேரம் வந்துருச்சு. நேரம் நெருங்கிருச்சு. தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டு. என்ன சொன்னேன்? கேட்காம வசனம் பேசக்கூடாது. சரி சொல்லுங்கள் என்பேனார். சீட் ரெடி ஆயிடுச்சு. சரி சேர எடுத்து போடுறா. நீங்க சொல்ற வேலையை கேட்கறதுக்கு இப்படி போடாதடா, எடுத்து சாமியார் மண்டையில போடு. அப்ப தூக்கு தண்டனை வேணாமா? முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் தொங்க விடுறது. நிபுண மாட்டான். இங்க போடுறா. போட்டேன் போட்டேன். உங்க குலசாமி என்ன? குலசாமி பெருமாள். ஓ காது கேட்குமா கேட்காத? ஆ. உங்க பேரு உங்க பேரு? என் பேரு பெருமாள் தெரியும். ஆ. குலசாமி பேரும் பெருமாள். என் பேரும் பெருமாள், குலசாமி பேரும் பெருமாள்யா. நீ கோவிந்தா. சரி 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 இப்ப என்ன செய்யணும்? சரி உங்க குலசாமி யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் குலசாமி யாரும் வீரதேவா. நசுக்கி கொண்டு விடாதடா. சொல்லுங்க வீரதேவா. என் குலசாமி பொந்து கருப்பேன். அப்படி அது பொந்து கருப்பேன்னா எங்க பொந்து இருந்தாலும் உள்ள ஸ்டெப்ல ஆயிடுவான் போய். இப்ப இப்ப எங்க இருக்கேன்? இப்ப 2 வருஷம் 4 மாசமா முடியாம கிடக்குறேன். 2 வருஷம் வாங்க சீட்டை சீட்டுக்குடா. சீட்டை குளிக்க போனியா? சீட்டை குளிக்க போறா. குளிக்கு போடு, சாமி கும்பிட்டு. ஐயனாரே, ம். வாசல்ல வந்திருக்கோம். இந்தா பார்த்து நல்லா முடிவா சொல்லுங்க. சீட்டு எங்கேயா போடுற? இங்க போடாதடா, கொண்டு போய் புதுவை பஸ் ஸ்டாண்ட்ல போட்டுவா. டேய், சேர் மேல போடுறா. சேர் மேல ஓடியா? சேர மேல போடவா? கீழே போட்டு இந்த சேர மேல போட்டேன். சேருக்கு மேல போடுறா. இந்தா போட்டேன். சரி உள்ள போடுறா. போட்டேங்க. எங்க ஓட்டு? சரி அத்தா, சின்ன பிள்ளையார் அந்த அந்த பாப்பா வாடத்தங்க. சின்ன பிள்ளை நான் தான் வா. இருக்கேன். நீ சின்ன புள்ள, நோனா நீ. இந்த அந்த தம்பி இருக்கேன். வா. ஏடா. ஓடிடா ஓடிடா. வாடா. ஏடா. அண்ணன் சொல்ற மாதிரி சொல்லணும். இரு இரு இரு. இரு இரு. நீ என்ன ஆளை காலி வந்துட்டு முதலா இருப்ப? உன் பேர் என்ன? ஆ? தேவதர்ஷன். 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 இளவரசு யாருக்கு தேவையான இருக்கிறப்ப? இளவரசு இளவரசு சத்தமா சொல்லு. சும்மா இளவரசு. தேவதர்சனா? தேவதர்சனா? சரி good. அது அவுக்க முடியுமா? டேய், ஏன் தாய்த்த- சாமி ஐயனாரே, ஐயனாரே, நல்ல சத்தமா சொல்லு. சொல்லு. ஐயனாரே, ஆ. சாமியை போடணும். சாமியை போடணும். டேய், நல்ல சீட்டா கொடு. நல்ல சீட்டா கொடு. இங்க வா. டேய், நீ நம்ம ஆளுடா. தம்பி, தேவதர்சன் எந்த ஒரு பணி? மங்களம். சாமி மங்களம் பாடத்தான் வந்து- ஏண்டா ஜெய், மங்களத்திலிருந்து நம்ம ஊர்ல என்னை காலி ஒன்றரைக்கு நீ வந்திருக்க. ஏண்டா அது சாமி கிட்ட ஐயனாரே சாமியை போடணும். ஏண்டா உனக்கு அவ்வளவு ஆசையாடா என்னை கொள்றதுல? சொல்லுப்பா, ஐயனாரே, ஐயனாரே, சாமியை போட்டே ஆகணும். சாமியை போட்டே ஆகணும். நல்ல சீட்டா கொடுப்பா. நல்ல சீட்டா கொடுப்பா. எப்போ தம்பிகிட்ட பக்கத்துல இருந்து இந்த கொள்ற சீட்டை எழுதி மரணம்னு எழுதி அந்த பையன்ட்ட காட்டி அடையாளத்தை கொண்டாந்து காட்டினாரா உன்ட்ட? ஏண்டா மரணங்கிற சீட்டை அடையாளம் காட்டினாரா? தெரியும்டா எனக்கு. உன்னை ஏன் நீ சிரிக்கும் போதே தெரியும் என்னை காலி ஒன்றுக்கு அவ்வளவு. அவர் கத்தை இருந்துட்டு. ஏய், பிள்ளையார் இருந்தா. டேய், ஏய், தம்பி. தாயத்துக்கு வேலை போதா? ஐயோ இந்த தாயத்து எப்ப நீ ரெஸ்ட் எடு. இங்க தானே தூங்குவ? தம்பி தள்ளி போயிருப்பான். அந்த டாலர் தூக்கிட்டு போயிடுவாரு அவரு. இவ்வளவு சந்தேகம் வந்ததுக்கு பிறகு ம். உங்க வாழ்க்கை உங்கள் கையில். நீங்களே இருங்க. நீங்களே ஒரு சீட் எடுத்துக்கலாம். நான் எடுத்த சீட்டிலே நமக்குள்ள ஒரு நிபந்தனை. என்ன? நான் எடுத்த சீட்ல ஆ. விடுதலைன்னு எழுதியிருந்தா எழுதியிருந்தா தானே? ஏய், அந்த ஐயனார் அப்படி எழுதியிருந்தா தானே? ஆஹா. ஐயனார் அப்படி எழுதியிருந்தா சரிடா. சரி இந்த சீட்டை வைப்போம். எதை வேணா எடுத்து. இந்த எடுத்த சீட்ல
ஒருவேளை மரணம்னு எழுதியிருந்தா எழுதுனவனுக்கு தெரியும்ல, அந்த ஐயனாருக்கு தெரியும்ல. சரி. தலையில அப்படி எழுதியிருந்தாங்க. இதேவே இருப்பான். இதுல மரணம் என்று எழுதியிருந்தா என்னை கொன்றுங்க. சரி. இதுல விடுதலைன்னு இருக்கான். ஆ, உங்களை விடுதலை பண்ணிடுறேன். ஆ. ஒருவேளை இதுல விடுதலைங்கிற சீட்டு நான் எடுத்திருந்தேன்னா என்னை விடுதலை பண்ணுங்க. அதுல மரணம் இருக்கும். உங்க 2 பேரையும் ஆளை காலி தீர்ப்பு விட்டுறேன். நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாங்க இல்லைன்னா அவரை போட்டுருங்க. ஏய், நான் இங்கேயா இருப்பேன். 2 சீட்ல உண்மையாவே இதுல மரணம் இருந்துச்சுன்னா என்னை கொன்றுங்க. நீங்க 2 பேரும் விடுதலை ஓடிடுங்க. பாப்போம். ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை எடுத்துட்டீங்கன்னா என்னைய விட்டுருங்க. உங்களை கொல்லாம போட மாட்டேன். ஆல்ரைட், பாப்பா. எடுத்தாங்க. படிக்கலாமா? நல்லா விரிச்சு படிங்க. என்ன மடிச்சுக்கிட்டு இருக்காப்ல? சாமி நல்லா பிரிச்சு படிங்க. விரிச்சு படிப்பாங்களா மடிச்சா படிப்பாங்க? தூக்குறவங்களுக்குலாம் காதுல விழுகிற மாதிரி. இந்த சொல்றேன். கப்பல் செய்யறாப்ல. அதானே. இந்த ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, சாமி. இந்த வாயில ஒரு தின்னு பசியா இருந்திருப்பாப்ல உலகடா. போட்டி நிபந்தனை சொன்னீங்களா இல்லையா? படிக்கணும்னு சொல்ல இப்ப வாயில ஒரு தின்னாக்கம் என்னது? ஹலோ, நீ தீர்ப்பு சொல்லி கிழிச்ச மாதிரி தான். சரி, தீர்ப்பை அடுத்த மாதம் 37ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். ஆஹா. ஏன்? 37ஆ? ஆமா, 38ல வைக்க முடியாது. இல்ல அன்னைக்கு நாடர். ஆ, அப்புறம் அங்க 37 39 எனக்கு நாடா இருக்குப்பா. என்னால ஆமா, முடியாது. 39 ஞாயிற்றுக்கிழமை வந்துரும். அப்ப வேணாம். சரி, நான் கேக்குறேன், இப்ப அந்த சீட் எடுத்து கொடுத்தா தீர்ப்பு சொல்லிடுவீங்களா உடனே? சின்ன சீட்டு எப்படி இருப்ப? நான்ல எடுப்பேன். சரி, இந்த ஆப்பரேஷன் குடல்ல துருக்கிடுச்சுன்னா தக்காளி தூள் அது ஊதி எடுக்கிறாள், தொக்கம் எடுக்கிறதா? அந்த மாதிரி நான் எடுப்பேன். இந்த ஆனா வருஷம் சம்பளம் சேர்த்து தரணும். ஏய், நீ எடுத்து விட்டு உனக்கு அடுத்த மாசம் 3000 சம்பளம்டா. போடா. இந்த குச்சி எடுத்து குத்துறாப்ல. கடப்பாரை எடுத்து. நன்றாயே. எங்க வேணா விடக்கூடாதா? இன்னைக்கு நீ உன் திறமை இன்னைக்கு தான் நான் பார்க்க போறேன். இன்னைக்கு பாருங்க. சாமி அழைப்ப ஐயனாரு. இத்தனை குதிரை இருக்குன்னு பார்த்து. ம், ஐயனாரே, ம், சீட் எடுக்க நீந்தாப்பா உதவி பண்ணணும். ம். வந்துரு வந்துரு தானா வந்துரு. வந்தேனா? வரலனா குச்சியை விட்டு குத்துறா. ஏண்டா லூசு பேல. உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஓட்டின ஒரே ஆள் நீதான்டா. அப்பா முருகா. ஏண்டா அது காலையில தான்டா வரும் கந்தல் கந்தலா. அதை விரிச்சு படிக்க முடியுமாடா எவனாவது? சரி, தீர்ப்பு எப்படி சொல்றது? தீர்ப்பு நான் சொல்றேன். நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி ஒத்த சீட்டை வச்சுக்கிட்டு திருப்பி சொல்றேன். அதுல என்ன இருக்கு? நான் தின்னுட்டேன் ஒரு சீட்டை. கீழே ஒரு சீட் இருக்கு. ஒருவேளை நான் மரணங்கிற சீட்டை தின்றிருந்தேன்னா அதுல எடுத்து பார்ப்போம் விடுதலைன்னு எழுதியிருக்கேன். விடுதலைன்னு எழுதியிருந்தா உங்களை விட்டுறேன். என்னைய கொன்றுங்க. ஒருவேளை நான் விடுதலைங்கிற சீட்டை தின்றிருந்தேன்னா என்னை விடுதலை பண்ணுங்க. அதுல ஐயா! ஏங்க, நீங்க 2 பேரும் உங்க அப்பா யாரு? நம்பிராஜ். இந்த மெய்யா நான் கேட்குறேன். உங்கள்ட்ட இவ்வளோ நாள் வேலை பார்க்குறேன், ஒரு விசுவாசம் இல்லையே? ஆ? ஏன்? என்ன ஏன்? சும்மா இருக்கு, இந்த வேலையே எனக்கு வேணாம். ஏப்பா? எத்தனை சீட் எழுதுனா? 2. ஆளு கொண்டா திண்டியில எனக்கு. இந்தா ஐ முகரக்கட்டை பேர் முகரக்கட்டை. ஏடா நான் ஆசைப்பட்டாடா இதே. அதான் என்ன சொன்னாப்ல பத்தியா? என்ன சொன்னாப்ல? நான் தின்ன சீட்டு விடுதலையாக இருந்தால் கீழே இருப்பது மரணம். கண்டிப்பா அது மரணம் தான் இருக்கணும். ஆமா. தெரியும். நம்மளை போட தெரிஞ்சாப்ல. நல்ல வேலைக்கு நீங்க என்னைக்காச்சும் போட்டுருன்னு பார்த்தேன். இனிமேல் போடுறதெல்லாம் கனவுல தான். சரி, விடிய வரைக்கும் நல்ல வார்த்தை பேசக்கூடாது. முடிவு